இப்பொழுதுதான் 15 நிமிடம் ஆயிற்று. அவன் உயிர் அடங்கி கடைசி நிமிடம் வரை அண்ணன் வருவாரா, அண்ணன் வருவாரா, அண்ணன் வருவாரா என்று கேட்டுக்கொண்டே இருந்தான். அவன் முகத்தை நான் பார்த்தேன். செத்துப்போன முகத்தை பார்த்தேன், உயிரிழந்த முகத்தை பார்த்தேன், ஜீவனற்ற முகத்தை பார்த்தேன். உதயனின் ஊருக்கு விழுப்புனாங்குறிச்சிக்கு தூக்கி சென்றோம். அடக்கம் செய்கிற போதுக்கு முன்னால் அந்த கூட்டத்திலே பேசினேன். நினைவிருக்கிறதா? மலர் மன்னன், மண்ணச்சலூர் நடராஜன், தமிழ்மாறன், என் தோழர்களுக்கு நினைவூட்டுகிறேன். நான் கேட்டேன், கலைஞர் அவர்களே, நானா கொலை செய்ய திட்டமிடுகிறவன்? எனக்காகவா உங்களை புலிகள் கொலை செய்ய திட்டமிடப் போகிறார்கள்? என்னை பழிப்பதை பற்றி கூட கவலை இல்லை. நான் அற்பமானவன். ஆனால் ஒரு மகத்தான இயக்கத்தை, தமிழர்களின் விடியலுக்காக போர் நடத்துகின்ற ஒரு மகத்தான இயக்கத்தை களங்கப்படுத்துவதற்கு பார்க்கிறீர்களே, அவர்கள் மீது பழி சுமத்துகிறீர்களே, நானா அதற்கு உடந்தையாக இருக்கிறேன்? எனக்காகவா அவர்கள் உங்களை கொலை செய்ய பார்க்கிறார்கள்? நான் அன்று சொன்னேன், உங்கள் மீது துரும்பு விழுவதற்கு நான் அனுமதித்ததுண்டா? உங்களுக்கு ஆபத்தென்றால் இந்த வைகோ உயிரை கொடுக்க வருவானே தவிர உங்கள் பிள்ளைகள் எவனும் வரமாட்டான். நான் அந்த பெயர்களை குறிப்பிட்டு இந்த மாநாட்டின் தகுதியை குறைத்து கொள்ள விரும்பவில்லை என்பதனாலே நான் பெயர்களை சொல்ல விரும்பவில்லை. அதை போலத்தானே உப்பிலியாபுரம் வீரப்பன், நான் முகம் பார்த்து அறியாத ஊராட்சி மன்ற தலைவர், அவன் நெருப்பு கோலத்திலே தன்னை ஒப்படைத்து கொண்டு சேலம் அரசு மருத்துவமனையிலே கிடந்த பொழுது அருகிலே சென்றபோது அவனுக்கு கண்கள் தெரியவில்லை, கண்கள் கருகியிருந்தன, கைகள் கருகியிருந்தன. பக்கத்திலே மனைவியும் பிள்ளைகளும் அழுது கொண்டிருந்தார்கள். வைகோ வந்திருக்கிறார் என்றவுடன் கைகள் ரெண்டையும் உயர்த்தினார். நான் அந்த கைகளை பற்றி கொண்டேன். இப்படி செய்யலாமா? இப்படி தீக்குளித்து உங்கள் மனைவி மக்களை கலங்கி புலம்ப தவிக்க விடலாமா? என்னை நீக்கினால் அதனால் என்ன ஆகப் போகிறது? உங்களையா நீக்குவது? நான் அவரை பார்த்தறியாதவன். இதை போன்ற மாநாட்டு மேடையிலே என் பேச்சை அவர் கேட்டிருக்கலாம். திருச்சி மாநாட்டில் கேட்டிருக்கலாம், கோவை மாநாட்டில் கேட்டிருக்கலாம். அண்ணன் அன்பில் முன்னின்று நடத்தினாரே இந்திய எதிர்ப்பு மாநாடு 78 என்னை திறப்பாளராக அறிவிக்க வைத்தாரே, அந்த மாநாட்டில் கேட்டிருக்கலாம். சேலம் மாநாட்டில் கேட்டிருக்கலாம். எமர்ஜென்சி எதிர்த்த 75 மாநாட்டில் நான் அவரை பேசியதில்லை. இப்படி செய்யலாமா? உங்களையா நீக்குவது? உங்களை கட்சியை விட்டு நீக்குவது என்றால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா? என் கண்ணீர் துளிகள் தான் அவர் மேனியில் படிந்தன. போய்விட்டார். கோயம்புத்தூரிலே ஒடுக்கப்பட்ட சமூகம், அந்த சமூகத்து வாலிபன் கோவை மாநில மாநாட்டிலே நான் உரையாற்ற வேண்டும். மாநாட்டுக்கு முதல் நாள் இரவில் நள்ளிரவு 1 மணிக்கு ஒரு திருமணத்தை நடத்தி வைக்க செல்லுகின்றேன். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்து இளைஞனின் திருமணத்தை. மேடையில் ஏறுகிற பொழுது வருங்கால முதல்வரே வருக, வருங்கால தலைவரே வருக என்று ஒரு குரல் கேட்டது. சொன்னவனை கன்னத்தோடு அரைந்து மேடையிலிருந்து தூக்கி வீசினேன். எப்படி நீ சொல்லலாம் வருங்கால தலைவர் என்று? அந்த இளைஞன் தான் உருட்டின் மண்ணெண்ணை ஊற்றி கொண்டு இறந்து போன கோவை பாலன். இஸ்லாமிய சமூகத்திலே பிறந்த மேலப்பாளையம் ஜஹாங்கீர் திமுகவிலே தீவிரமாக உழைத்தவன் தன்னையே அழித்து கொண்டான். இப்படி தியாகத்திலே உருவான இயக்கம், ஒரு தொண்டனுக்காக 5 தொண்டர்கள் தங்கள் உயிர்களை பலி கொடுத்து உருவான இயக்கம். 6வது ஒரு சின்ன பிள்ளையும் செத்து போனான். இதே மாவட்டத்திலே தான், அரியலூருக்கு பக்கத்திலே தான் சின்னப்பா வந்திருக்கிறார். அவன் 8வது வகுப்பு படிக்கிற மாணவன். அவன் தந்தை அவைத்தலைவர். அவன் என்னை நீக்கியதனால் இறந்து போனான், விஷம் குடித்து இறந்து போனான். அந்த செய்தி பரவுவதற்குள்ளாக அந்த குடும்பத்தினரிடத்திலே சென்று வைகோவுக்காக அவன் விஷம் குடித்தான் என்ற செய்தியை வரவிடாமல் தடுத்து அந்த வீட்டுக்கு நான் போக விடாமல் தடுத்தார்கள். 6 பேர் மடிந்தார்கள். ஒரு இயக்கம் தியாகத்திலே உருவாயிற்று. அப்படி உருவானதற்கு பின்னரும் அவர்களோடு கூட்டிச் சேர்ந்தார்களே என்று சில பேர் ஏடுகளிலே என் மீது கேள்விகளை அடுக்கியதுண்டு. சமரசம் ஒரு தேவையான ஆயுதம் என்று
பகத்சிங்கே சொல்லியிருக்கிறார், காலம் வருகின்றவரை நாங்கள் காத்திருந்தோம், இப்பொழுது காலம் வந்திருக்கிறது. நான் அந்த தியாக தழும்பேறியவர்களை இணைத்து பார்க்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு நான் மிக மகிழ்ச்சியாக இருந்தேன். கடந்த சில நாட்களாக நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். காரணம், என் மனதுக்குள்ளே இருந்த கவலைகள் தானாக மறைந்து இருக்கின்றன. என் தோழர்களை பார்க்கிறேன், எல்லா இடங்களிலும் உழைக்கின்ற தோழர்களை, அந்த உத்தமர்களை பார்க்கிறேன். அந்த உணர்வோடு தான் கடந்த சில நாட்களாக இரவென்றும் பகலென்றும் பாராமல் நான் உழைத்துக் கொண்டிருக்கின்றேன். செந்தூரன் உண்ணாவிரதம் இருந்தான், 28 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தான், 13 நாள் தண்ணீர் பருகாமல் இருந்தான். அவன் மடிய நேருமோ என்று உங்களை எல்லாம் போராட்ட களத்துக்கு அழைத்தேன். அவரிடம் நான் மன்றாடினேன், நீ மடிந்தால் ஈழத்தமிழனுக்கு தமிழ்நாட்டிலும் நாதியிலே என்ற சொல் பரவினால் அது பெருங்கேடாக முடியுமே என்றும் கூட சொல்லி பார்த்தேன். அண்ணா, நீங்கள் என்னை வற்புறுத்தாதீர்கள் என்று கூட சொன்னார். தாயகத்திலே தொடர் உண்ணாவிரதத்தை 6 மாத காலத்துக்கு கூட நடத்த தயாராக இருந்தோம். ஆனால் உடன் இருக்கக்கூடிய ஈழத்து தமிழர்களுக்கு இன்னல் வரும் என்று சொல்லி அந்த ஒரு நாள் அவன் உண்ணாவிரதத்தை நிறுத்தியதற்கு பிறகு மீண்டும் அவன் உண்ணாவிரதத்தை தொடங்கினான். வெளியிலே தெரியாது, ஏடுகளில் வரவில்லை. புகழேந்தி தங்கராஜ் மல்லை சத்யாவுக்கு சொன்னார், செந்தூரனினுடைய அத்தை கமலாதேவி செந்தூரன் உண்ணாவிரதம் இருக்கிறான் என்ற போது முற்றுகை போராட்டத்தை 24 மணி நேரத்திலே அறிவித்து என் மாவட்ட செயலாளர்கள் டிஆர்ஆர் செங்குட்டுவனும் பாலவாக்க சோமுவும் வேளச்சேரி மணிமாறனும் ஜீவனும் மனோகரனும் சீமா பசீரும் அனைத்து தோழர்களும் சேர்ந்து கொண்டு நாம் முற்றுகை போராட்டம் நடத்தினோம். 24 மணி நேரத்தில் கொளுத்தும் வெயிலில் 1 மணி நேரம் பேசிவிட்டு தமிழிலே இன்டர்வியூ, ஆங்கிலத்திலே செய்தியாளர்கள் ஊடகவியலாளர்கள் எத்தனை தடவை வந்தாலும் முகஞ்சுளிக்காமல் செய்தி போட மாட்டாங்கன்னு தெரிந்தே கூட அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லுவேன். நீண்ட நேரம் நான் ரொம்ப மதிக்கிறேன் அவங்கள. அதற்கு பிறகு சாலையிலே பாய்ந்து சென்றார்கள் நம் தோழர்கள். போலீஸ் குறுக்கே நிற்கிறது, போலீஸ் பேரிகேட் போட்டு நிற்கிறது. இவர்கள் அந்த எந்த கூடத்திலே, பூந்தமல்லி கூடத்திலே வைத்திருக்கிறான் போக வேண்டும் என்று என் பேச்சை கேட்டுவிட்டு போகிறார்கள். இவர்கள் பாய்ந்து செல்கிறார்கள், போலீஸ் பட்டாளம் நிற்கிறது. எங்கே மோதல் வந்து விடுமோ என்று நான் குறுக்கே ஓடினேன். போலீஸோடு கைகலப்பு விட நாங்கள் அனுமதிக்க மாட்டேன். காவல்துறையோடு மோதினால், அதில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டால், 2 காவலர்கள் தாக்கப்பட்டு விட்டால், அல்லது வேறு யாராவது பின்புறத்திலே இருந்து ஒரு கல்லை வீசி, காவலர்கள் மீது கல்லை வீசி நமக்கும் அவருக்கும் மோதலை ஏற்படுத்தி விட்டால் தாக்கப்படுவது என் கண்மணிகள் அல்லவா? அதனால் நான் பாய்ந்து சென்றேன். காவல்துறைக்கும் அவர்களுக்கும் உடைய சென்று நான் தடுத்து நிறுத்தினேன். எப்படி தடுத்து நிறுத்தினேன் என்பது மாவட்ட செயலாளர்களுக்கு தெரியும். காவல்துறையின் கையில் என் கண்மணி அடிபட நான் அனுமதிக்க மாட்டேன். அதற்கு பதிலாக அதை தடுப்பதற்கு நான் அடித்ததுண்டு. அந்த இடத்திலே தான் உட்கார்ந்தோம். அந்த இடத்திலே உரையாற்றிவிட்டு அந்த வெயிலில், கொளுத்துகிற வெயிலிலே நின்றபோது நாங்கள் கைது செய்யப்பட்டு மண்டபத்துக்கு சென்றோம். அன்று மாலையில் தான் கமலாதேவி செந்தூரனிடம் பேசியிருக்கிறார். உங்களுக்கு அத்தை ஒன்றும் விளங்காது, உங்களுக்கு இதெல்லாம் விளங்காது, நீங்கள் ஊருக்கு போங்கன்ட்டான். அதிர்ச்சியிலே மாரடைப்பு ஏற்பட்டது. அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள். அரசு மருத்துவமனையில் ஒரு நாள் கழித்து சொன்னார்கள், யூ ஆர் ஃபாரின் நேஷனல், நீங்கள் வெளிநாட்டுக்காரர்கள், உங்களுக்கு நாங்கள் இங்கே வைத்தியம் செய்ய முடியாது என்று தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பிய 1.5 மணி நேரத்தில் கமலாதேவி இறந்து போனார். நான் நாட்டை குறிப்பிட விரும்பவில்லை. ஒரு நாட்டிலே இருந்து சில நாட்களுக்கு முன்பு விமானத்திலே ஒருவர் வந்தார். அவருக்கு உடல்நலம் கேட்டு சென்னை விமான நிலையத்திலே அவர் கீழே இறக்கப்பட்டு அவருக்கு வைத்தியம் செய்யப்பட்டது. அவர்களுக்கெல்லாம் அது மனிதாபிமானம். நான் வைத்தியம் செய்ததை வரவேற்கிறேன். ஆனால் அங்கே வீடு வாசலை இழந்து சிங்கள குடியோரால் தாக்கப்பட்டு நாதியற்றவர்களாக இந்த நானிலத்தின் எந்த பகுதிக்கு சென்றாலும் அரவணைப்பதற்கும் நிழல் கொடுப்பதற்கும் மக்கள் இருக்கிற பொழுது, 7 கோடி மக்கள் வாழுகிற, தொப்புள் கொடி உறவுகள் வாழுகிற இந்த தாய் தமிழகத்திற்கே வந்த இடத்திலே இப்படிப்பட்ட நிலைமையா
என்று கதறிய அவளது மகளின் குரலை கேட்டவன் நான். இறந்து போனார் கமலாதேவி. அடுத்த 1 மணி நேரத்தில் அரசு மருத்துவமனையில் ஏன் சிகிச்சை தரவில்லை? ஏன் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பினார்கள்? எப்படி வைகோவுக்கு தெரிந்தது என்று அவரை மிரட்டினார்கள்? அவருடைய தம்பியை மிரட்டினார், சித்தப்பாவை மிரட்டினார்கள். மல்லை சத்யா எனக்கு தகவல் கொடுத்தார், என் தோழர்கள் வந்தார்கள். ராமச்சந்திரா மருத்துவமனையிலே அவர் உடலை பதனம் செய்வதற்காக, எம்பாம் செய்வதற்காக கொண்டு வந்தபோது அவரது ஒரே மகள் கீர்த்திகா, அவருடைய 2வது மகள் கீர்த்திகா அழுது கொண்டே, புகைப்பட கலைஞர்கள் தொலைக்காட்சியினர் இருக்கிற இடத்துக்கு வரவில்லை, தனியாக அழைத்து போய், என்னம்மா மகளே சொல்லம்மான்னு கேட்டேன். எங்களுக்கு அந்த நாட்டிலேருந்து இங்கே வந்து இப்படி எங்கே ஓடி இங்கே ஓடி கடைசியில் எங்கள் அம்மா செத்து பணமாக தூக்கிட்டு போகவா நான் வந்தேன் என்று சொன்னான். அந்த உடலுக்கு மாலை வைத்தேன். அந்த உடலை நானே தூக்கி பதனம் செய்கிற இடத்துக்கு அனுப்பினேன். பதனம் செய்து வந்ததற்கு பிறகு நானும் தோழர்கள் சத்யா, நம்முடைய தோழர்கள் மணிமாறன் போன்று இருக்க, நான் செங்குட்டுவன் பக்கத்தில் இருக்க, அந்த தாயின் உடலை நானே தூக்கி வேனில் வச்சேன். அங்கே கண்டியில் போய் அடக்கம் செய்தார்கள். இதற்கு பிறகு இவன் உண்ணாவிரதம் இருந்த செய்தி ஏடுகளில் வரவில்லை, நிறுத்தப்பட்ட செய்தி தான் வந்தது. புகழேந்தி தங்கராஜ் சொன்னார், செந்தூரன் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, அவங்க அம்மா உங்ககிட்ட எப்படியும் பேசணுங்கிறாங்க, உங்கள் எண்ணெய் கொடுத்திருக்கிறேன் என்றார். ஒரு 10 நிமிடத்திலே மட்டக்களப்பிலிருந்து ஃபோன் வந்தது. நான் செந்தூரன் அம்மா பேசுகிறேன்னாங்க. என் பிள்ளைய எப்படியாவது காப்பாற்றுங்க, நீங்கள் தான் காப்பாற்ற முடியும். அவன் திரும்பவும் உண்ணாவிரதம் இருக்கிறான். ஏற்கனவே 26 நாள் இருந்துட்டான், 13 நாளாக தண்ணி குடிக்கலை. ஒரே புள்ள, ஒரே மகன், கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது, அப்பாவும் கிடையாது. என் தோழர்களே, மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை முடித்துவிட்டு செந்திலதிபன் தொகுத்து தந்த என் உரை தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா வருவதற்கு முன்பு நான் புழல் மத்திய சிறைச்சாலைக்கு சென்றேன். மத்திய சிறைச்சாலையிலே செந்தூரனை சந்தித்தேன். உண்ணாவிரதத்தை நிறுத்தப் போகிறாயா இல்லையா தம்பி என்று கேட்டேன். இல்லைன்னா உன் தாய் அழுகிறாள், உன் தாயார் வருந்துகிறாள்னு. எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் விளங்காது என்று சொன்ன உடனே கொஞ்சம் கோபம் வந்து விட்டது. உன் அம்மாவுக்கு விளங்காது, எனக்கு விளங்கும். நீங்கள் உயிரை விட்டால் தமிழ்நாட்டில் நாதி இல்லை என்ற செய்தி வரும். மேலும் ஈழத் தமிழர்களுக்கு துன்பம் நடந்தால் யார் அதுக்கு பொறுப்பு? நான் சொல்லுகிறேன், உன் தலைவன் பிரபாகரன் அருகிலே இருந்து சொன்னால் நீ கேட்பாயா இல்லையா? நான் பிரபாகரன் அல்ல, ஆனால் பிரபாகரனை நெஞ்சில் சுமப்பவன். நான் சொல்லுகிறேன், உண்ணாவிரதத்தை நிறுத்தப் போகிறாயா இல்லையா? நிறுத்தி விடுகிறேன் அண்ணா. நிறுத்தினார். இந்த துயரங்களை ஒரு பக்கத்திலே சுமந்து கொண்டுதான் அடுத்த செய்தி வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தெற்கு சீமையினுடைய அரிமாவாக உலவிய காதர் பாட்சா என்ற வெள்ளைச்சாமி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி வருகிறது. சில வேளைகளில் சில செயல்கள் அது அனிச்சை செயல்களாக இருக்கின்றன. எனக்கு காரணம் புரியவில்லை. இது பகுத்தறிவாளர்கள் நிறைந்த மேடை. நான் தாயகத்திலே பேசுகிறேன், செந்தூரன் உண்ணாவிரதத்தில் பேசுகிறேன், வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற தீரன் அருமையாக பேசி முடித்ததற்கு பிறகு நான் பேசுகிறேன். அப்பொழுது சொல்லுகிறேன், மாமன்னர் பூலித்தேவருக்கு தமிழ்நாட்டிலே முதல் சிலை வைத்தது நானும் என் தம்பியும். அந்த சிலை திறப்பு விழாவுக்கு வந்திருந்தவர்களில் அன்று விடுதலை புலிகளை நான் ஆதரித்து பேசிவிட்டு வந்ததனால் அப்பொழுது திமுக கழகத்தைச் சேர்ந்தவர்கள், நான் பெயர்களை குறிப்பிட விரும்பவில்லை, இன்றைக்கி வீட்டுக்கு போக முடியாது, வைகோ பேசுனதுனால நமக்கு ஜெயில் தான், பூரா போலீஸ் வந்துடுவான், நம்மளை விடமாட்டான், நம்மளை ஒரு வழி பண்ணிட்டாரு என்று சொன்னார்கள். அப்பொழுது காதர் பாட்சா வெள்ளைச்சாமி, தம்பி இன்னைக்கு நல்லா அழகாக பேசுனீங்க என்று சொன்னார். இதை நான் சொல்லி முடித்து உட்காருகிறேன். என் கையில் துண்டு சீட்டு, காதர் பாட்சா என்ற வெள்ளைச்சாமி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் வீட்டிலே என்று துடித்து இந்த 20 வருடத்தில் அவரை பற்றி நான் பேசியதில்லை. 19 வருடத்தில் நான் துடித்து போனேன். ஏன் அவர் வெட்டி கொல்லப்பட்டார்? அவரது மனைவி தடுக்க போன போது அவர் கை வெட்டப்பட்டது. அந்த கையால் சோறு சாப்பிட்டவன் நான். அந்த கையால் அவர் பரிமாறி 19 வருஷம் 18 வருஷம் என்னை அழைத்து கொண்டு போயிருக்கிறார். அந்த வீட்டில் நான் சோறு சாப்பிட்டவன். என்னை அன்போடு நேசித்த குடும்பம். அதனால் அங்கே சென்றேன்.
காதர் பாட்சா வெள்ளைச்சாமியினுடைய உடலுக்கு மலர்வளையம் வைக்க போனேன். ஓடி வந்து கால்களை கட்டி கொண்டான் அவரது இரண்டாவது மகன் மூவேந்தன். ஐயா, எங்க அப்பா சொல்லி நீங்க தான் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜில் எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்தீங்க, எனக்கு மறந்தே போச்சு. வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போனாங்க கராத்தே பழனிசாமியின் தோழர்களும். அந்த அம்மா அது வரைக்கும் யார்ட்டையும் பேசலை. நான் கிட்ட போனேன். பார்த்த உடனே எனக்கு தாங்க முடியலை. வீட்டிலையே சாப்பிட்டு வளர்ந்தவன் ஐயா. நான் தண்ணி எடுக்க போனேன், பின்னாடி இருந்து வெட்டிட்டானே ஐயா. ஓட நான் தண்ணி கொண்டுட்டு வரேன், நான் போய் தடுத்தேன், என் கையையும் வெட்டிட்டானே ஐயா. அதோடு அவர் என் கை வெட்டுப்பட்டதை பார்த்து அவர் ஓங்கி அடித்தார், அவங்ககிட்ட பிடுங்கி. ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு வெட்டி கீழே விழுந்துட்டான் என்று அழுதார்கள். நானும் வந்த உடனே தங்கம் தென்னரசு சொன்னார், உண்மையான நேசத்தோடும் பாசத்தோடும் அவர் உங்களை மதித்தார். அந்த அம்மா சொன்னாங்க, எங்கே பார்த்தாலும் உங்களை கட்டி பிடிச்சிக்கிடுவாரே, என் வீட்டு பிள்ளைகள் உங்கள் மேலே அவ்வளோ பாசமாக இருக்குமே என்று சொன்னார். தங்க தென்னரசு அண்ணனும் அவரும் உண்மையாக நேசித்ததுனால நீங்கள் தாயகத்தில் பேசியிருக்கீங்க, அவர் செத்து போனது உங்களுக்கு தெரியாது என்றார். நான் கேட்கிறேன் திமுக தலைமையை, காதர் பாட்சா வெள்ளைச்சாமி அந்த தெற்கு சீமையில் சாதிகளை கடந்து கட்சியை நடத்தியவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாவலனாக இருந்தவர், தேவர்குல மக்களும் தேவேந்திரகுல மக்களும் மோதிக்கொண்டிருந்த காலத்தில் தேவேந்திரகுல மக்களை ஆதரித்தார் என்ற அவப்பெயருக்கு ஆளானவர், கட்சியை வளர்த்தவர், கட்சிக்கு காவலனாக நின்றவர். அவரை சுடுகாட்டுக்கு கொண்டு போகிற போது, அவரை இடுகாட்டுக்கு கொண்டு போகிற போது, அவரது தோட்டத்து மண்ணிலே புதைத்த போது ஏன் தலைமை கழகத்தில் இருந்து எவரும் வரவில்லை? கட்சியா நடத்துகிறீர்கள்? கம்பெனி நடத்துகிறீர்கள், லிமிடெட் கம்பெனி நடத்துகிறீர்கள். நான் இன்னொரு கட்சியை பற்றி பேசுவதில்லை, நான் கேட்கிறேன். இந்த உணர்வுகளோடு இந்த நிகழ்ச்சிகளோடு தான் இடிந்தகரைக்கு செல்லுகிறேன், இடிந்தகரை போராட்ட களத்துக்கு செல்லுகிறேன். அங்குமிங்கும் ஓடியவாறு வருகிற பொழுது மாநாட்டு திடலை பார்க்கிறேன், மனம் பூரித்து போகிறேன். ஆஹா, என்ன அருமையான ஏற்பாடு, என்ன சிறப்பான ஏற்பாடு, என்ன ஒளிமயமான ஏற்பாடு. பந்தல் சிவாவின் கைவண்ணத்தை பார்க்கிறேன், செல்வனின் ஒளிவண்ணத்தை பார்க்கிறேன், மகிழ்ச்சியோடு செல்லுகிறேன். பூங்கொடி சாமிநாதன் என்னை அழைத்து செல்லுகிறார். இந்த கொங்கு சீமையின் வீர வரலாற்றுக்குரிய இடங்களை பார்ப்பதற்காக செல்லுகிறேன். பொங்காளியம்மன் கோயிலுக்கு முன்னாலே போய் நிற்கிறேன். இதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது, வீரம் செறிந்த வரலாறு என்கிறார்கள். அந்த பொங்காளியம்மன் கோயிலுக்கு முன்னால் போய் நிற்கிறேன். தீரன் சின்னமலையின் நினைவகத்தில் ஒரு பக்கத்துக்கு என் மனதில் பட்டதை எழுதிவிட்டு பொங்காளியம்மன் கோயில் வாசலில் நிற்கிறேன். தயங்கி தங்கி கணேசமூர்த்தி சொல்லுகிறார், ஒரு துக்கமான செய்தி பொதுச் செயலாளருக்கு, ஏதோ ஒரு பெரிய அதிர்ச்சி வரப்போகிறது என்று என் இதயம் படபடத்தது. சொன்னார், உங்களை உயிராக நேசித்த நம் செல்வராஜ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே இறந்து போய்விட்டார் என்று சொன்னார். உங்களிலே பலருக்கு அவரை தெரியாது, இந்த சீமை மக்களுக்கு தெரியும். ஈரோடு நகரத்தில் 1000 பேரை வாழ்நாள் உறுப்பினராக சேர்த்து தந்த தீரன்தான் செல்வராஜ். சங்கரன்கோவில் இடைத்தேர்தலில் 15 நாட்கள் அங்கே தங்கியிருந்து பணியாற்றியவர் தான் செல்வராஜ். அவர் கொங்கு வேளாளர் சமூகத்திலே பிறந்திருந்தாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தன் சொந்த செலவிலே கழிப்பிடங்களும் நிழல் குடைகளும் அமைத்து கொடுத்து அந்த பகுதி வாழ் மக்களுக்கு காவலனாக விளங்கியவர் தான் செல்வராஜ். நான் மஞ்சள் விவசாயிகள் மாநாட்டுக்கு வந்த அன்று பரணி மணியினுடைய இருப்பிடத்தில் என்னை சந்தித்து கேட்டார், ஒரு தேதி கொடுங்கண்ணா, இன்றைக்கே கொடுத்துடணும், நீங்கள் எதுக்குன்னு கேட்டேன். எங்கள் பகுதியில் ஒரு 20 ஊர்களில் உள்ளவங்களை கட்சியில் சேர்க்க போகிறேன், ஒரு மருத்துவ முகாம் நடத்த போகிறேன், நீங்கள் அதுக்கு வந்து தொடங்கி வைக்கணும். நான் சொன்னேன், அந்த அக்டோபர் வரைக்கும் என்னை விட்டுருங்க, நவம்பரில் ஒரு தேதி தாரேன், இன்றைக்கே சொன்னால் நல்லாயிருக்கும். நான் நினைக்கலையே, அவர் இவ்வளவு ஏற்பாடுகள் 6 மாதமாக செய்திருக்கிறார். அந்த பகுதியில் எல்லா ஊருக்கும் எல்லோரையும் கட்சியிலே சேர்க்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார். இன்னும் 2000 பேரை கட்சியிலே வாழ்நாள் உறுப்பினராக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார்.
மருத்துவ முகாமின் மூலம் சேவை செய்ய திட்டமிட்டிருக்கிறார். இந்த எளியவனை தொடங்கி வைக்க அழைக்க திட்டமிட்டிருக்கிறார். எனக்கு தெரியாதே, நான் இன்னொரு நாளைக்கு தேதியை சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு மஞ்சள் விவசாயிகள் மாநாட்டை பேசி முடித்துவிட்டு போய்விட்டேன். 7ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் வைகோ என்று செந்திலதிபன் தயாரித்த நூல் வெளியீட்டு விழா. அண்ணன் பல நெடுமாறன் உள்ளிட்ட தலைவர்கள் பக்கத்து அறையிலே காத்திருக்கிறார்கள். கவிஞர் காசி ஆனந்தன் உட்பட, தமிழருவி மணியன் உட்பட. மேடையிலே தேனிசை செல்லப்பா அவர்களின் இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. நான் தேனிசை செல்லப்பாவுக்கு பொன்னாடை பொருத்த வேண்டும் என்று செல்லுகிற போது செல்வராஜ் ஓடி வந்தார். மந்தகாசமான சிரிப்பு, மலர்ந்த சிரிப்பு. அந்த புன்சிரிப்பை தவிர அந்த நல்ல மனிதனிடம் நான் எதையுமே பார்த்ததில்லை. ஓடி வந்து என் கையை பிடித்து கொண்டு, அண்ணா, நீங்கள் மத்திய பிரதேசத்துக்கு சாஞ்சி பௌத்த விகாரத்துக்கு ராஜபக்சே எதிர்த்து போராட்டம் நடத்த போகிறீங்க, நான் மத்திய பிரதேசத்துக்கு வர முடியாதுன்னா இந்த நிதி 25,000 நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று என்னிடம் கொடுத்தார். சிரித்துக்கொண்டே என்னிடம் 25,000 கொடுத்தார். நேற்று முன்தினம் காலை தென்னந்தோப்புக்கு போகிறார். அங்கு ஒரு வீடும் கட்டி கொண்டிருக்கிறார். அதற்கு முதல் நாள் இரவு அந்த சுவர்களில் இந்த மாநாட்டு விளம்பரம் எழுதப்பட்ட இடங்களில், என் பெயர் செதுக்கப்பட்ட இடங்களில் வேறு எள்ளு கரிக்காய் குவியலாக இருக்கிறது என்று அதை அகற்றுவதற்கு அவரே நின்று வேலை செய்திருக்கிறார். ஐயோ, அவருடைய குடும்பத்தினர் சொன்னார்கள், 6 பஸ்ஸு பிடிச்சி ஏற்பாடு பண்ணார் மாநாட்டுக்கு. அவங்க வீட்டில் கூட நம்ம வேறொரு டிவி தான் இனிமேல் வாங்கணும், எப்போ பார்த்தாலும் வைகோவை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு என்று கேலியாக கூட சொல்லுவாங்க. காலையில் தென்னந்தோப்புக்கு போனார். அங்கே தேனீக்கள் வளர்க்கின்ற பெட்டிகள் இருக்கின்றன. அந்த தேன் ரொம்ப நாளைக்கு பிறகு அன்றைக்கு அந்த பெட்டியை திறந்து பார்த்திருக்கிறார். எனக்கு கிடைத்த செய்தி முதலில் தேனீக்கள் கொட்டிவிட்டது, அதிர்ச்சியினால் மருத்துவமனை எடுத்து கொண்டு போகிற போதே உயிர் போய்விட்டது என்றார்கள். ஆனால் அதற்கு பிறகு சாமிநாதன் சொன்ன அந்த ஒரு தகவல், அந்த தேன் கூட்டுக்குள் கொடிய விஷ நாகம் இருந்திருக்கக்கூடும், அது விரியன் பாம்பாக இருந்திருக்கக்கூடும், விரல்களில் பல் பதிந்த அடையாளம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நீலம் பச்சையாக நிறம் மாறிவிட்டது என்று 1/2 மணி நேரத்துக்குள் உயிர் போய்விட்டது. எவ்வளவு பெரிய துக்கம் அந்த குடும்பத்தில். அவருக்கு ஒரே மகள், 18 வருஷம் பிள்ளை இல்லாமல் பிறந்த ஒரே மகள் மதுமிதா என்கின்ற அந்த சின்னஞ்சிறு 9 வயது சிறுமி. நாங்கள் அந்த வீட்டிலே முந்தா நாள் முழுக்க இருந்தோம். தன் தந்தை இறந்ததே தெரியவில்லை. ஐயோ பாவம், அப்பாவை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிதானே பார்க்குது. அந்த குழந்தை ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தந்தாராமே. அவருடைய துணைவியாரை பார்த்தேன். அந்த அதிர்ச்சியினால் அப்படியே பிரம்மை பிடித்தால் போல இருக்கிறார். வாழ்க்கை ஒரு நொடியிலே காலன் பறித்து கொண்டு போய்விட்டான். ஒரு நல்ல மனிதனுடைய உயிரை, இந்த வட்டாரத்துக்கு சேவை செய்த மனிதனின் உயிரை, நம் இயக்கத்துக்கு அரணாக வந்து படுவையாற்றி கொண்டிருந்த ஒரு உயிரை, நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு வலதுகரம் போல இயங்குவதற்கு தயாராகி கொண்டிருந்த ஒரு நல்ல மனிதனுடைய உயிர் போனது. அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் முந்தா நாள் அங்கே இடத்திலே இருந்து இரவிலே கொண்டு போய் அவருடைய தென்னந்தோப்புக்குள்ளேயே அந்த குழியிலே அவரை புதைத்து மண்ணை தூவிவிட்டு வந்து இரவு 12 மணி ஆகிவிட்டது. துயரங்கள் தாக்குகின்றன மனித மனத்தை. மனித மனம் உறுதிப்படுகின்றது. அதே வேதனையோடு தான் நான் மணப்பாட்டுக்கு சென்றேன். மணப்பாட்டிலே தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை நடத்திய துப்பாக்கி சூட்டில் அந்தோணி ஜான் என்கிற மீனவர் அநியாயமாக சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார். கூடங்குளத்திலே அணுவுரை கூடாது என்று போராடுகிறார்கள் மக்கள். 1 வருடத்துக்கு மேலாக இடிந்த கரையிலே போராடுகிறார்கள். தாய்மார்கள் போராடுகிறார்கள். 1 வருட காலம் ஒரே இடத்தில் இடைவிடாத உண்ணாவிரத அறப்போராட்டம்
இந்தியாவில் இதுவரை எங்கேயும் நடந்ததில்லை, காந்தியார் காலத்திலும் நடந்ததில்லை. அந்த போராட்ட களத்தில் காவல்துறையினுடைய அடக்குமுறையை எதிர்ப்பதற்கு கடற்கரை நெடுகிலும் போராட்டம் நடக்கிறது. அந்தோணி ஜானுடைய துணைவியார் சொல்லுகிறார், எவ்வளவு மன உறுதி வாய்ந்தவர், தினந்தோறும் கடலுக்கு தொழிலுக்கு போகிறவர், உடல் வலிமை வாய்ந்தவர், உனக்கு மருந்து வாங்கிட்டு வர்றம்மா அப்படின்னு தானே சொல்லிட்டு போனார். பாவிகள் இப்படி சுட்டு கொண்டு விட்டார்களே. அவருக்கு 2 மகள். மூத்த மகள் கணித இயல் 2வது ஆண்டு படிக்கிறாள், தூத்துக்குடி செயின்ட் மேரிஸ் கல்லூரியிலே. அழகான லட்சணமான குழந்தை. நான் அருகில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த அந்த குழந்தைக்கு நான் என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? அப்பா சொன்னாங்க, நீ 4.5 வருஷம்தான் ஆகுமா, நீ எம்எஸ்சி படித்து ஒரு பிஎட் படிச்சுட்டா நீ டீச்சராக போயிடுவோம்மா, அதுக்கு பிறகு உன் அப்பனுக்கும் கடலுக்கு போக முடியாதும்மா, இன்னொரு 4.5 வருஷம் நான் போகலாம், அதுக்கு பிறகு எனக்கும் முடியாது இல்லைம்மா, நீ ஒரு வேலைக்கு போயிட்டா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டா, அடுத்து இந்த பொண்ணை அவளை ஒரு நர்ஸ் ஆக்கிட்டேன்னா நான் எனக்கு நிம்மதியாக இருப்பேன்னு சொன்னாங்களே, எங்கள் அப்பா இப்படி அநியாயமாக சுட்டு கொண்டுட்டாங்களே என்ற போது நான் என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? நான் ஒன்று மட்டும் சொன்னேன், உன் தந்தையை திரும்ப பெற முடியாது, உன் தகப்பனை இனி நீ பார்க்க முடியாது, அந்த சகோதரிடம் உன் கணவனை இனி திரும்ப பெற முடியாது, ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு எம்எஸ்சி படிக்க பிஎட் படிக்க இடம் கிடைக்காவிட்டால் நான் இடம் வாங்கி தருகிறேன், வசதி இல்லாவிட்டால் ஏற்பாடு செய்கிறேன். இது அரசியல்வாதி ஏதோ ஒப்புக்கு சொல்லுகிற வாக்கல்ல, நான் நெஞ்சில் ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன். இந்த குழந்தைகள் ஆறுதல் சொல்லுகிற போது, என் மகளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் அவள் எப்படி கதர்வாள் என்று எண்ணிக்கொண்டு தான் நான் இந்த மகளை பார்க்கிறேன் என்று சொன்னேன். அதற்கு பிறகுதான் தெரியும் தோழர்களே, அவர் மறுமலர்ச்சி திமுகவின் உறுப்பினர். இதை கூட நான் சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை தெரியுமா? கட்சி உறுப்பினர் என்பதற்காக அனுதாபம் காட்டப் போனான் என்று எவரும் கொச்சைப்படுத்தி விடுவார்கள் என்று உறுப்பினர் அட்டை எடுத்து காட்டினார்கள். அந்தோணி ஜான் மறுமலர்ச்சி திமுகவின் உறுப்பினர். அவரது துணைவியார் சொல்லுகிறார், எந்த நேரமும் உங்களை பற்றி எவ்வளவு பாசத்தோடு பேசுவார், உங்கள் மீது எவ்வளவு அன்பாக இருந்தார், அக்கிரமமாக சுட்டு கொண்டு விட்டார்களே என்று. நான் தமிழ்நாடு சர்க்காருக்கு சொல்லுகிறேன், காவல்துறை அந்தோணி ஜானை சுட்டுக் கொண்ட காவல்துறை அதிகாரி யாராக இருப்பினும் கைது செய்யப்பட வேண்டும், கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும், பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும், நீதி விசாரணையும் வேண்டும். கூடங்குளம் அணுகுலை ஏன் கூடாதென்று செந்திலதிபன் வாசித்த தீர்மானத்தில் அனைத்து கேள்விகளுக்கும் நாங்கள் விளக்கம் தந்திருக்கின்றோம். அனைத்து சந்தேகங்களுக்கும் ஐயங்களுக்கும் நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றோம். மின்சாரம் வேண்டுமே என்று பதட்டப்படுகின்ற தொழில் முனைவர் உட்பட வியாபாரிகள் உட்பட இந்த மின்வெட்டினால் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு கூடங்குளம் வந்தால் மின்சாரம் கிடைத்துவிடும் என்று ஒரு ஏமாற்று வேலையில் ஈடுபட்டிருக்கின்ற வேளையிலே நான் தெரிவித்திருக்கின்றேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அணு உலைகளினுடைய மொத்த மின்சார உற்பத்தி நாட்டின் மொத்த உற்பத்தியில் 2.7% தான். எனவே அந்த அணு உலை கூடாது என்று போராடுகிறார்கள். கலவரம் செய்தார்களா? கல்லெடுத்து வீசினார்களா? அமைதி போராட்டம். நான் ஜவஹர் மைதானத்திலே குளத்தூர் மணியை பக்கத்திலே வைத்துக் கொண்டு நான் சொன்னேன், ஏ காவல்துறையே, கடற்கரையோரத்து மக்களிடத்திலே நீ விபரீதத்தை வளர்க்காதே, உன் போலீஸை ஏவலாம் என்று நினைக்காதே. அமைதியாக போராடுகிறார்கள், அறவழியில் போராடுகிறார்கள், பட்டினி கிடந்து போராடுகிறார்கள். ஒரு இடத்திலாவது ஒரு வன்முறை சம்பவம் இதுவரை உண்டா? நான் கேட்கிறேன், மகாத்மா காந்தி நடத்திய போராட்டத்திலே சௌரி சௌராவிலே 2 போலீஸ் இன்ஸ்பெக்டர்களை தீ வைத்து கொளுத்தவில்லையா? காங்கிரஸ் நடத்திய 42 போராட்டத்திலே தந்தி கம்பங்களை அறுக்கவில்லையா? தபால் ஆபீசுகளுக்கு தீ வைக்கவில்லையா? ரயில்வே ஸ்டேஷன்களை கொளுத்தவில்லையா? காவல்துறை அதிகாரிகள் கொளுத்தப்பட்ட போது காந்தியார் போராட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று அறிவிக்கவில்லையா? இந்திய எதிர்ப்பு போராட்டம் வெடித்த போது திருப்பூரிலே 2 காவல்துறை அதிகாரிகள் தீ வைத்து கொளுத்தப்படவில்லையா? நான் அதை நியாயப்படுத்தவில்லை. புரட்சிகரமான போராட்டங்கள் வெடிக்கின்ற போது சம்பவங்கள் இப்படி ஏற்பட்டுவிடும். அந்த மக்கள் இதுவரை அமைதியாக போராடுகிறார்களே,
அங்கே நீ அடக்குமுறையை ஏவாதே என்று நான் சொன்னேன். முற்றுகை போராட்டம் 9ஆம் தேதி என்று அறிவித்தார்கள். முற்றுகை போராட்டத்திலே விபரீதம் வந்துவிடக்கூடாது என்று நானும் தான் கவலைப்பட்டேன். அந்த இடிந்தகரை கூத்தங்குடி வட்டாரத்து மக்கள் அணு உலை கிட்டவே போகவில்லை. பயம் காரணமல்ல, அவப்பெயர் வரக்கூடாது, கலவரம் வரக்கூடாது என்று கருதி 1/2 கிலோமீட்டர் தொலைவிலே கடற்கரை மணலிலே, கடல் அலைகளின் மணலிலே பெண்கள் குழந்தைகள் உட்பட அத்தனை பேரும் உட்கார்ந்தார்கள். 9ஆம் தேதி சாந்தன் முருகன் பேரறிவாளன் மூவர் மென்னியை முறிக்க நினைத்த அரசனுடைய எண்ணத்திலே மண்ணை தூவ, தூக்கு கயிற்றை அறுத்தறிய, அது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த முத்துரங்கன் சாலையிலே பொதுக்கூட்டம். அந்த கூட்டத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது எனக்கு குறுஞ்செய்தியை உதயகுமார் அனுப்புகிறார், புஷ்பராயன் அனுப்புகிறார், ஜெயசராஜ் அனுப்புகிறார். நாங்கள் கடற்கரையிலே 25,000 பேர் அமைதியாக அமர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் அந்த கூட்டத்திலேயே சொன்னேன், கடற்கரை மணலில் அமைதியாக அமர்ந்திருக்கிறார்கள், அக்கிரமம் செய்ய நினைக்காதே என்று சொன்னேன். ஆனால் பொழுது விடிந்தது. இடிந்த கரையிலே பொழுது விடிந்தது. கடற்கரை மணலிலே அமர்ந்திருந்த மக்களுக்கு மத்தியில் ஐஜிக்கள் போய் நின்றார்கள், போலீஸ் போனது, தாய்மார்கள் முன்னாலே இருக்கிறார்கள், உட்கார்ந்திருக்கிறார்கள், பின்னாலே பெரியவர்கள் இளைஞர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், நடுவிலே போலீஸ் பட்டாளம் போய் குறுக்கே சுவர் வைத்து நின்றது. பதட்டம் வராதா? தடியடி 10 நிமிடத்திலே கலைந்து செல்ல வேண்டும், இல்லையே நடப்பது வேறு என்று ஐஜி எச்சரித்தார். அவர்கள் அப்படியே அமர்ந்திருந்தார்கள், எதிர்பார்க்கவில்லை தடியடி பிரயோகம் நடக்கும் என்று. லத்தி சார்ஜ் ஆர்டர் கொடுக்கப்பட்டது, தடியடி பிரயோகம் நடந்தது, கண்ணீர் புகை பிரயோகம் நடந்தது. நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கலாம். அந்த மக்கள் கைகளிலே கிடைக்கின்ற மண்ணையும் மணலையும் தூக்கி வீசுகின்ற காட்சியை நீங்கள் பார்த்திருக்கலாம். நான் கேட்கிறேன், அமைதியாக கடற்கரையிலே உட்கார்ந்திருந்த அந்த மக்கள் மீது காவல்துறை தடியடி பிரயோகம் செய்தது நியாயம்தானா? கண்ணீர் புகை பிரயோகம் செய்தது நியாயம்தானா? சின்ன குழந்தைகளினுடைய மூக்கு உடைந்து, முகம் உடைந்து, இரத்த காயத்தோடு கிடந்தார்கள். நான் போய் பார்த்தேன் இடிந்த கரையிலே. தாய்மார்கள் கைமுறிந்து கிடந்தார்கள். நான் போய் பார்த்தேன் இடிந்த கரையிலே. நீ போய் இவ்வளவு தாக்கியதற்கு பிறகு நான் கேட்கிறேன், அந்த கடற்கரை மணல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவர்களின் தாய் மடி அல்லவா? அவர்களின் தாய் வீடு அல்லவா? கடலின் மடி அவர்கள் தாயின் மடி அல்லவா? அங்குதானே ஓடி திரிந்தார்கள். அந்த மணலிலே உட்கார்ந்திருந்தவர்களை நீ எப்படி போய் தாக்கலாம்? அதனால் அவர்கள் நீ தாக்கிய போது கையில் கிடைத்த கடல் மண்ணை கொண்டு எறிந்தார்கள். அவர்கள் வன்முறை. ஒரு அதிகாரி சொல்லுகிறார், ஆயுதங்கள் எல்லாம் தயாரித்து வைத்திருந்தார்கள், பயங்கரமான தாக்குதலுக்கு தயாராகி இருந்தார்கள். சர்க்கார் இப்படி சொல்ல சொன்னதா அந்த அதிகாரியை? நான் அதை அதிகாரிக்கு சொல்லுகிறேன், சர்க்கார் சொல்லுகிறது என்று இப்படியெல்லாம் பொய்யான அறிக்கைகள் கொடுத்தால் சர்க்கார் மாறும், நிலைமை மாறும், விபரீதமான நிலைமை வந்துவிடும். நான் கேட்கிறேன், இடிந்தகரை கூத்தங்குழி மக்களை பற்றி நான் நன்றாக அறிவேன், 40 வருடங்களாக அறிவேன். அவர்கள் கையிலே ஆயுதங்கள் வைத்திருந்தால் நீ ஒருவங்கூட உயிரோடு திரும்பி வந்திருக்க முடியாது. அக்கிரமமான தாக்குதல். இதற்கு பிறகு போராட்டம் தொடர்கிறது. தூத்துக்குடியிலே, வைராவி குளத்திலே, ஏரலிலே, உவரியிலே வரிசையாக நடக்கிறது. இடிந்தகரை மக்கள், கூத்தங்குழி மக்கள் இனி இந்த அரசினுடைய அக்கிரமத்தை கண்டு கடலுக்குள் இறங்கி போராடினார்கள். கழுத்தளவு தண்ணீரில் இருந்து. உலகத்தில் எவரும் இப்படி ஒரு போராட்டம் நடத்தியதில்லை. காந்தியார் உப்பு சத்தியாகிரகம் நடத்தினார், கடற்கரை போய் உப்பை எடுத்தார், அவ்வளவுதான். கழுத்தளவு தண்ணீரிலே நின்று சத்தியாகிரக போராட்டம் இடிந்தகரை மக்களை தவிர உலகத்தில் எவனும் நடத்தியது கிடையாது. நான் கேட்கிறேன், இந்திய விமானப்படையினுடைய சிறிய ரக விமானங்களுக்கு அங்கென்ன வேலை? இந்திய கடற்படையின் ரோந்து கப்பல்களுக்கு, ரோந்து படகுகளுக்கு அங்கென்ன வேலை? எங்கள் மீனவர்கள் கொல்லப்பட்ட போது, 570 மீனவர்கள் கொல்லப்பட்ட போது, சிங்கள கடற்படையால் கொல்லப்பட்ட போது, அவனோடு கூட்டுச்சதி புரிந்து கூட்டு குற்றவாளியான இந்திய கடற்படையே, நீ அவன் தமிழன் தானே, இந்திய பிரஜை தானே, அவனை காப்பாற்ற நீ முனைந்ததுண்டா? காப்பாற்றியதுண்டா? அன்றைக்கு காப்பாற்ற முடியாமல் இன்றைக்கு விமானத்துக்கு அங்க என்ன வேலை?
விமானங்கள், கடற்படையினுடைய ரோந்து படகுகள், மிலிட்ரியை போல தமிழ்நாடு போலீஸ். விமானம் தாழ்வாக பறந்தது. பத்திரிகைகளை ரொம்ப மதிக்கிறவன் நான் பத்திரிகைகளை விமர்சிக்கலை. ஆனால் நான் கேட்கிறேன், இந்த வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது மத்திய அரசா மாநில அரசா? எனக்கு தெரியணும். பத்திரிகைகளை செய்தி வரல. வைகோவினுடைய நா சுழல்வதை நீ தடுத்து விடுவாயா? சர்க்காரை கேட்கிறேன். என் நாக்கு சுழல்வதை நீ தடுத்து விடுவாயா? சவுக்கடி போல விழும் ஊருக்கு ஊர். இந்த சவுக்கின் வீச்சிலிருந்து தப்ப முடியாது. அக்கிரமம் செய்துவிட்டு அநீதி எங்கே நடந்தாலும் வைகோ அதை தடுப்பதற்கு வருவான். நாதியற்றவர்களுக்காக வருவான். நீதி கேட்க வருவான். இந்திய விமானப்படையினுடைய சிறிய ரக விமானத்துக்கு என்னடா வேலை இடிந்த கரையில்? உனக்கு என்ன வேலை அங்க? விமானம் தாழ்வாக பறந்ததாம். இடிந்தகரை மீனவர் சகாயம் தடுமாறி விழுந்து பாறையில் மண்டை மோதி செத்து போனாராய். விமானம் தாழ்வாக பறந்தது. மிரட்டுவதற்காக, அச்சுறுத்துவதற்காக, கடல் இடுப்பளவு தண்ணீரில் என்று போராடுகிறவர்களுக்காக, அந்த பாறை மேல் நின்றவர்கள் மீது அந்த விமானம் அப்படி தாழ்வாக பறந்ததிலே அடி